إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وأهل بيته أجمعين أما بعد فقد قال الله سبحانه وتعالى في محكمه التنزيل بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال تعالى أيضا ألم يأن للذين آمنوا أن تخشع قلوبهم لذكر الله إلى آخر الآية. صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم كما تعيشون تموتون وكما تموتون تحشرون إلى يوم القيامة أو كما قال صلى الله عليه وسلم. இந்த உலகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ஏகநாயன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு அனைத்து புகழும் புகழ்ச்சியும் உண்டாவதாக. ஸலாத் என்ற கருணையும் சலாம் என்ற ஈடேற்றமும் இந்த உலகத்திற்கு ரஹ்மத்தாக ஒரு அருட்கொடையாக அனுப்பப்பட்ட அல்லாஹ்வுடைய தூதர் அருமை முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெயரிலும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள் தாபீன்கள் தபீஈன்கள் கியாமத் நாள் வரைக்கும் வரக்கூடிய முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் அனைவர் பேரில் உண்டாவதாக. சிறப்பான இந்த நாளில் நாட்களுக்கெல்லாம் தலை சிறந்த நாளாகிய ஜும்ஆவுடைய நாளில் உலகத்தில அல்லாஹ்வுக்கு மிகவும் ஒரு விருப்பமான இடம் மஸ்ஜிதில் ஒன்று கூடியிருக்கும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே இறைநேசர்களே, எப்பொழுதும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் தனிமையில் இருந்தாலும் சரி கூட்டாக இருந்தாலும் சரி படைத்த ரப்புல் ஆலமீனுக்கு மாத்திரம் பயந்து நடந்து கொள்ளுமாறு, எவைகளெல்லாம் அல்லாஹ் எடுத்து நடக்குமாறு ஏற்கிறானோ அத்தனை நல்ல விடயங்களை எமக்கு முடியுமான அளவு எடுத்து நடந்து கொள்ளுமாறு, எந்த சர்வான விடயங்களை விட்டு அல்லாஹ் தடுத்திருக்கிறானோ ஹராமாக்கிருக்கிறானோ அத்தனை சர்வான விடயங்களை விட்டு முற்று முழுதாக தவிர்ந்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நசீஹத்தும் நட்கட்டளை செய்கின்றேன். இத்தகுல்லாஹ் ஹைசுமா குன்தும். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் எமக்கு இந்த உலகத்துடைய வாழ்க்கையை தந்த நோக்கம் நாங்க ஒவ்வொருத்தரும் விளங்கிக் கொள்ளணும். அல்லாஹ் இந்த நோக்கத்துக்காக வேண்டி இந்த உலகத்தை எமக்கு தந்திருக்கின்றான். எமக்கு வாழ்வழித்திருக்கிற தந்த நோக்கம் நாங்கள் ஒவ்வொருத்தரும் அல்லாஹ்வை இபாதத்து செய்ய வேண்டும். நாங்கள் ஒவ்வொருத்தரும் அல்லாஹ்வின் பக்கம் திரும்ப வேண்டும். அல்லாஹ்வுடைய கட்டளைகளை நாங்கள் எடுத்து நடக்க வேண்டும். கபரை சந்திக்க வேண்டும், மஹ்ஷரை சந்திக்க வேண்டும்.
சொர்க்கத்தை நாங்கள் சந்திக்க வேண்டும், ஆகிரத்துடைய வாழ்க்கையை தயார் செய்வதற்காக, உலகத்துடைய வாழ்க்கையை நல்ல முறையில் கழிப்பதற்காக, கபருடைய வாழ்க்கையை வாழ்வதற்காக வேண்டி அல்லாஹ் இந்த உலகத்துடைய வாழ்க்கையை எமக்கு தந்திருக்கின்றார். இந்த உலகம் படைக்கப்பட்டது மனிதனுடைய தேவைக்காக வேண்டி. மனிதர்கள் படைக்கப்பட்ட நோக்கம் மனிதர்களின் ஆகிரா, அந்த ஆகிரத்துடைய வாழ்க்கையை தயார் செய்வதற்காக அல்லாஹ் மனித சமூகத்தை இந்த உலகத்துக்கு படைத்திருக்கின்றார். உலகத்துடைய வாழ்க்கையுடைய நோக்கம் நாங்க ஒவ்வொரு மனிதர்களும் ஆண்களாக இருக்கலாம், பெண்களாக இருக்கலாம், வாலிபர்களாக இருக்கலாம், வயோதிபர்களாக இருக்கலாம், அவர்கள் எப்படிப்பட்ட மனிதர்களாக இருந்தாலும் சரி, அவர் ஆரோக்கியமான நிலைமையில் இருக்கிறார், அவர் ஒரு நோயாளிகளாக இருக்கிறார், எந்த நிலைமையில வாழ்ந்தாலும் அல்லாஹ் எதிர்பார்க்கிறான், மனிதர்கள் என்னுடைய அடியார்கள் என்னுடைய கட்டளைகளை எடுத்து நடக்க வேண்டும் என்பதைத்தான் அல்லாஹ் எதிர்பார்க்கின்றார். உலகத்துடைய நோக்கம் தன்னுடைய மனம் போன போக்கில் வாழ்ந்துவிட்டு மரணிப்பதற்காக வேண்டியல்ல. இந்த உலகத்துடைய நோக்கம் நாங்கள் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைய வேண்டும். அல்லாஹ்வை சந்திக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்திய நிலைமையில் நாளை கியாமத்துடைய நாளில் நாங்கள் ஒவ்வொருத்தரும் அல்லாஹ்வுக்கு முன்னால நிறுத்தப்படுவேன். நான் ஒவ்வொருத்தரும் முழு மனித சமூகம் ஒன்று கூட்டப்படக்கூடிய நாள், அந்த கியாமத்துடைய நாளில் முழு மனித சமூகமும் ஒன்று கூட்டப்படுவார்கள். முழு மனிதர்களுக்கு முன்னால், முழு நபிமார்களுக்கு முன்னால், முழு சுகதாக்களுக்கு முன்னால், அனைத்து மனிதர்களுக்கு முன்னாலேயும் நாங்கள் ஒவ்வொருத்தரும் அல்லாஹ்வுக்கு முன்னால நிறுத்தப்படுவோம் என்ற நோக்கத்தோடு, என்ற பயத்தோடு உலகத்துல வாழ்வதற்காக அல்லாஹ் எமக்கு இந்த உலகத்துடைய வாழ்க்கையை அல்லாஹ் தந்திருக்கின்றார். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உலகத்துல நாங்க வாழ்றோம் அல்லாஹ்வுக்கு மாற்றம் செஞ்ச நிலைமையில், தன்னுடைய பாவங்களை உணராத நிலைமையில், தான் செய்யக்கூடிய பாவத்தை விடுவதற்கு தயார் இல்லாத நிலைமையில உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, பாவம் செய்வது தவறல்ல. ஒவ்வொரு மனிதர்களும் பாவம் செய்யக்கூடியவர்கள், ஒவ்வொரு மனிதர்களும் தவறு செய்யக்கூடியவர்கள். அந்த காலத்துல வாழ்ந்த சஹாபாக்களும் பாவம் செய்தார்கள், அந்த காலத்துல வந்த பெரும் பெரும் இமாம்களும் தவறு செய்தார்கள். ஆனால் அதே பாவத்தை உணராமல், தௌபா செய்யாமல், அல்லாஹ்வை விளங்காமல், இஸ்லாத்துடைய விளக்கம் இல்லாத நிலைமையில உலகத்துல வாழ்வதுதான் தவறு என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, உலகத்துடைய வாழ்க்கையில் நாங்கள் தொழில் செய்கிறோம், குடும்ப வாழ்க்கையை கொண்டு போறோம், மக்களோட நடந்து கொள்கிறோம். நாங்கள் எப்பயாவது நாங்கள் சிந்திச்சு பார்த்திருக்கிறோமா, என்னுடைய வாழ்க்கையில என்ன பாவத்தை நான் செஞ்சு கொண்டிருக்கிறேன்? என்னுடைய வாழ்நாளில் அது சிறிய பாவமாக இருக்கலாம், அது பெரிய ஒரு பாவமாக இருக்கலாம். நாங்கள் நினைக்கிறோம் விபச்சாரம் செய்வதுதான் பாவம், களவெடுப்பதுதான் பாவம். உலகத்துல அந்த பாவத்தை தவிர அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெரும் 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 பாவங்களை அல்லாஹ் வைத்திருக்கின்றான். அந்த பாவத்தை உணராமல் உலகத்துல நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, உலகத்துல நாங்க எந்த நிலைமையில நாங்க வாழ்றோமோ, எந்த நிலைமையில நாங்கள் வாழ்றோமோ, அந்த நிலைமையில தான் அல்லாஹ் எங்களுக்கு மௌத்த தருவான். எந்த நிலைமையில நாங்க மௌத்தாக்கப்படுறோமோ, எந்த நிலைமையில நாங்க மௌத்த சந்திக்கிறோமோ, அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, நாளை கியாமத்துடைய நாளில் அவர்கள் மௌத்தாக்கப்பட்ட நிலைமையில தான் எழுப்பப்படுவார்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கமா தஈஷூன தமூதூன், நீங்க எந்த நிலைமையில வாழ்றீங்களோ அந்த நிலைமையில தான் நீங்க மௌத்தாக்கப்படுவீங்க. வகமா தமூதூன துஹ்ஷரூன இலா யௌமில் கியாமா, எந்த நிலைமையில நீங்க மௌத்தாக்கப்படுவீங்களோ அந்த நிலைமையிலே தான் நாளை கியாமத்துடைய நாளில் எழுப்பப்படுவார்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உலகத்தில எங்களுடைய முழு வாழ்க்கையும் பாவத்தில கழியுது. ஒரு மனிதனுடைய முழு வாழ்க்கையும் அவருடைய உடம்பு பாவத்துக்கு பழக்கப்பட்டால், அவருடைய வாழ்நாள் பாவத்துக்கு பழக்கப்பட்டால், ஒரு மனிதன் குடி அருந்துறாரு, ஒரு மனிதன் போதவஸ்து அருந்துறாரு,
அவருடைய உடம்பு பாவத்துக்கு பழக்கப்பட்டிருக்குது. ஒரு மனிதன் விபச்சாரம் செய்கிறார், அந்த விபச்சாரத்தை விடுவதற்கு அவர் தயாராக இல்லை. அவருடைய உடம்பு அந்த பாவத்துக்கு பழக்கப்பட்டிருக்கிறது. சகோதரர்களே, பெரியவர்களே, இவர்கள் இந்த பாவத்தை உணராமல் இவர்கள் இதே பாவத்தில் தொடர்ச்சியாக இருந்தால் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவருடைய மௌத் எப்ப வரும் என்று சொன்னால், அவர் எதிர்பார்க்கிறது போல சுஜூதுல அல்ல, குர்ஆன் ஓதிய நிலைமையில அல்ல, மஸ்ஜிதுல அல்ல, எந்த பாவத்தை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்களோ அந்த பாவத்தை அவர்கள் செய்யும் வரைக்கும் அல்லாஹ் மௌத்தை கொடுக்க மாட்டார். ஒரு மனிதன் குடியை குடித்துக் கொண்டிருக்கிறார், அந்த குடியை தொடும் வரைக்கும், அந்த பாவத்தை அவர் செய்யும் வரைக்கும் அல்லாஹ் அவர்களுக்கு மௌத்தை கொடுக்க மாட்டார். அது எப்படிப்பட்ட பாவமாக இருக்கலாம், அது விபச்சாரமாக இருக்கலாம், நாம் பேசக்கூடிய பொய்யாக இருக்கலாம், அது களவாக இருக்கலாம், மக்களை ஏமாற்றக்கூடிய ஒரு விடயமாக இருக்கலாம், அமானியத்துக்கு மோசடி செய்யக்கூடிய ஒரு விடயமாக இருக்கலாம், அது ஒரு தலைமைத்துவமாக இருக்கலாம். அது எப்படிப்பட்ட விடயமாக இருந்தாலும், நபிக்கு மாற்றம் செய்யக்கூடிய விடயமாக இருந்தாலும், அல்லாஹ் வெறுக்கக்கூடிய விடயமாக இருந்தாலும், அந்த பாவத்தை அவர் செய்யாத வரைக்கும் அல்லாஹ் அவர்களுக்கு ஒரு போதும் மௌத்தை கொடுக்கலாம். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஒரு மனிதன் நல்ல அமல் செய்கிறார், ஒரு மனிதன் அதிகமாக தொழுகிறார், இபாதத்தில் அவர் ஆர்வமாக இருக்கிறார், அதிகமாக குர்ஆனுக்கு நேரம் கொடுக்கிறார், மஸ்ஜிதுக்கு நேரம் கொடுக்கிறார். அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, அவருடைய முழு வாழ்க்கையும் அவருடைய முழு உடம்பும் இபாதத்துக்கு பழக்கப்பட்டிருக்குது. இபாதத் செய்கிறார், குர்ஆன் ஓதுவத்தில் ஆர்வமாக இருக்கிறார். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இவருடைய மௌத்து வரும், அவர் குர்ஆனை பிரட்டும் வரைக்கும் இவருக்கு மௌத்து வராது. எப்ப குர்ஆனை பிரட்டி ஓதுவார்களோ அந்த நிலைமையிலே தான் அவருக்கு மௌத்து வரும். எப்ப அவர் தஹஜ்ஜுத் தொழுகிறார்களோ, எப்ப அவர் தொழுகையில சுஜூதுக்கு போறாரோ அந்த நிலைமையிலே தான் அவர்களுக்கு மௌத்து வரும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, நாம் செய்யக்கூடிய பாவத்தை உணர வேண்டும். நாம் செய்யக்கூடிய பாவத்தை உணர்ந்து அல்லாஹ்விடம் தௌபா செய்ய வேண்டும். எங்களுக்கு முன்னால வாழ்ந்தவர்கள் எத்தனையோ சஹாபாக்கள் பெரும் பெரும் பாவத்தில் ஈடுபட்டுக் கொண்டு இருந்தவர்கள். ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த உலகத்திலே எப்படி வாழ்ந்த ஒரு சஹாபி. கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னால், அவர்கள் இஸ்லாத்தை தழுவதற்கு முன்னால், அவர்கள் இஸ்லாத்தினுடைய பெரும் ஒரு விரோதியாக இருந்தால் நபியை வெட்டுவதற்கு வாளை தூக்கிய ஒரு மனிதன் தான் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவருடைய காலத்துல அந்த மக்கள் பெண் குழந்தைகளை வெட்டுவதற்கு, கொலை செய்வதற்கு அவர்கள் தயங்கவில்லை. அந்த அளவுக்கு கரடு முரடான உள்ளமுடையவர்கள் தான் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹ் எங்களுக்கு நிறைய சந்தர்ப்பங்கள் அல்லாஹ் தந்து கொண்டிருக்கிறான். நாங்கள் திருந்த வேண்டும், நாம் சொர்க்கத்தை அடைய வேண்டும், அவருடைய வாழ்க்கையில நிம்மதியாக வாழ வேண்டும். அல்லாஹ் எமக்கு நிறைய சந்தர்ப்பங்களை, நிறைய பாக்கியங்கள் அல்லாஹ் தந்து கொண்டு இருக்கிற நோக்கம், அல்லாஹ் எங்களோட கொண்ட இரக்கம், எங்களோட கொண்ட அன்பின் காரணமாக. சகோதரர்களே, பெரியவர்களே, எங்களை விட மோசமாக வாழ்ந்தவர்கள் தான் சஹாபாக்கள், எங்களை விட மோசமாக வாழ்ந்தவர்கள் தான் பெரும் பெரும் இமாம்கள். ஆனால் அல்லாஹ் சந்தர்ப்பத்தை கொடுத்தான், ஹிதாயத்துடைய வழியை திறந்து கொடுத்தான், ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்தான். அந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் சந்தர்ப்பமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ஒரு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கேள்விப்படுது, அவருடைய சகோதரி ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதாக வீட்டுக்கு போறாங்க. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களை சந்திப்பதற்காக வேண்டி கோபத்தில மிகவும் வேகமாக போறாங்க. சகோதரர்களே, பெரியோர்களே, உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஹிதாயத்துக்கு காரணம் இன்னி அனல்லாஹு லா இலாஹ இல்லா அன ஃபஅபுதுனி சூரா தாஹாவுடைய வசனம். அந்த ஒரு வசனம் தான் அவருடைய ஹிதாயத்துக்கு காரணமாக அமைந்தது. சகோதரர்களே, பெரியோர்களே, மிகவும் மோசமான ஒரு மனிதன் அல்லாஹ் திருந்திரத்துக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தான், திருந்திரத்துக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்தான். அவர்கள் அந்த சந்தர்ப்பத்தை சந்தர்ப்பமாக பயன்படுத்திக் கொண்டார். நான் இப்படி வாழக்கூடிய ஒரு மனிதன் அல்ல, நான் அல்லாஹ்வின் பக்கம் திரும்ப வேண்டும். இவ்வளவு காலம் நான் பொய்யின் பக்கம்
நான் உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், நான் பாத்திலே உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், நான் ஹக்கான வழி இந்த தீனுடைய வழி தௌபா செய்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அல்லாஹ் ஹிதாயத்துடைய வாசலை திறந்து கொடுத்தார். அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, எங்களுக்கு முன்னால வாழ்ந்தவர்கள் பெரும் பெரும் இமாம்கள் தான். அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த உலகத்துல எப்படிப்பட்ட ஒரு மனிதன் சகோதரர்களே, பெரியோர்களே, இந்த உலகத்துல அவர்கள் ஒரு 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 மியூசிக் வாசிக்கக்கூடிய ஒரு மனிதன், கிட்டார் வாசிக்கக்கூடிய ஒரு மனிதன். சகோதரர்களே, பெரியோர்களே, அவர்கள் உலகத்துல இந்த விடயத்துல ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். ஒரு கிட்டாரை, ஒரு தப்பு குச்சால் ஒரு கிட்டாரை அடிக்கிறார், கிட்டாருடைய சத்தம் வருது இல்ல. அதுக்கு பின்னால ஒரு குருவியுடைய சத்தத்தின் மூலமாக அந்த குருவி ஒன்று கத்துது. அந்த குருவியுடைய சத்தத்தை வச்சு இவர் கிட்டார் வாசிக்கிறாரு. இந்த குருவியை இவ்வளவு அழகாக பாடுது என்று சொன்னால் ஏன் மனிதனாக இருக்கக்கூடிய என்னால முடியாது? இவர்கள் பல தடவைகள் முயற்சி செய்கிறாரு. சகோதரர்களே, பெரியோர்களே, அந்த கிட்டாரை வாசிக்கக்கூடிய நேரத்துல அதனுடைய டியூன், அதனுடைய மியூசிக் குர்ஆனுடைய சத்தமாக, குர்ஆன் ஓதக்கூடிய ஒரு வசனமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக்கினான். அலம் யஅனி லல்லதீன ஆமனூ அன் தக்ஷஅ குலூபுஹும் லிذிக்ரில்லாஹ். சகோதரர்களே, பெரியோர்களே, இந்த வசனத்தை விளங்குகிறாரு. இந்த வசனத்தை இவர்கள் ஓதி பார்க்கிறாரு. உங்களுக்கு இன்னும் அல்லாஹ்வின் பக்கம் திரும்பக்கூடிய நேரம் வரவில்லையா? எவ்வளவு காலம் இந்த பாவத்தை செய்து கொண்டு இருக்க போறீங்க? சகோதரர்களே, பெரியோர்களே, இவர்கள் இந்த குர்ஆனுடைய வசனம் இவருடைய ஹிதாயத்துக்கு காரணமாக அமைந்தது. அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, அல்லாஹ் இவ்வளவு காலம் பாவம் செய்த மனிதனுக்கு அல்லாஹ் ஒரு நேரான ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் கொடுத்தான். ஒரு குர்ஆனுடைய வசனத்தை அல்லாஹ் விளங்கப்படுத்தினான். சகோதரர்களே, பெரியோர்களே, அவர்கள் அல்லாஹ்வுக்கு தௌபா செஞ்சு அவர்கள் செஞ்ச பாவத்தை உணர்ந்து நான் இப்படி வாழக்கூடிய ஒரு மனிதன் அல்ல, நான் இப்படி வாழக்கூடிய ஒரு மனிதன் அல்ல, நான் ஒரு நல்ல மனிதனாக வாழ வேண்டும், நான் தீனை ஹயாத்தாக்க வேண்டும், தௌபா செஞ்சு சகோதரர்களே, பெரியோர்களே, அவர்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை பெரும் ஒரு முஹத்திஸாக அல்லாஹ் ஆக்கினான். பல ஹதீஸ்களை அவர்கள் பாடமாக்கினார்கள். சகோதரர்களே, பெரியோர்களே, எந்த அளவுக்கு அல்லாஹ் அவர்களை கண்ணியப்படுத்தினான் என்று சொன்னால், இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய உஸ்தாதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக்கினார். அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, அல்லாஹ் ஒரு வாய்ப்பை அல்லாஹ் கொடுத்தான், ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் கொடுத்தான். அந்த சந்தர்ப்பத்தை அவர்கள் சந்தர்ப்பமாக பயன்படுத்திக் கொண்டார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு ஹிதாயத்துடைய வழியை அல்லாஹ் திறந்து கொடுத்தான். அவர்களுடைய மௌத்தையும் பல ஹதீஸ்களை மரணம் செய்யக்கூடிய பாக்கியத்தை பெரும் ஒரு முஹத்திஸாக, பெரும் ஒரு இமாமாக அல்லாஹ் ஆக்கினார். அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதே போலத்தான் ஃபுதைல் இப்னு இயாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பெரும் ஒரு மோசமான ஒரு மனிதன். இந்த உலகத்துல வாழக்கூடிய இன்னைக்கு நீங்க வாழக்கூடிய நேரத்துல இன்னைக்கு எங்களுடைய ஊர்கள்ல, எங்களுடைய நாடுகள்ல சில மனிதர்கள் பெருமையோட வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே, நான் தான் பலசாலி, என்னை அழிப்பதற்கு யாரும் கிடையாது, என்னை திருத்துவதற்கு யாருக்கும் தைரியம் இல்லை. சிலர்கள் அவர்களால எத்தனையோ வாலிபர்களுடைய வாழ்க்கை நாசம், அவர்களுக்கு பதுவா செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய பேரை கேட்டாலே சில மக்கள் பயந்து போகிறார்கள். சகோதரர்களே, பெரியோர்களே, அதைவிட ஒரு மோசமான மனிதன் தான் ஃபுதைல் இப்னு இயாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, இவர்கள் கொள்ளையடிக்கக்கூடியவர்கள், களவெடுக்கக்கூடிய ஒரு மனிதன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு சந்தர்ப்பத்தில் இவர் ஒரு கூடையை கலட்டி வீட்டுக்குள்ள இறங்குகிறார் களவெடுப்பதற்காக வேண்டி. அந்த நேரத்தில் ஒரு பெண்மணி குர்ஆன் ஓதிக்கொண்டிருக்கிறார், ஒரு வயசாளி ஒரு பெண்மணி குர்ஆன் ஓதிக்கொண்டிருக்கிறார். அந்த நேரத்திலே இந்த குர்ஆனுடைய வசனத்தை கேட்கிறார். அலம் யஅனி லில்லதீன ஆமனூ அன் தக்ஷஅ குலூபுஹும் லிذிக்ரில்லாஹ். ஈமான் கொண்டவர்களே, உங்களுக்கு இன்னும் அல்லாஹ்வுடைய பயம் வரவில்லையா? எவ்வளவு காலம் இந்த பாவத்தை செஞ்சு கொண்டு இருக்க போறீங்க? எவ்வளவு காலம் களவெடுத்துக் கொண்டிருக்க போறீங்க? எவ்வளவு காலம் மக்களை பயமுறுத்தி கொள்ளையடித்துக் கொண்டிருக்க போறீங்க? உங்களுக்கு அல்லாஹ்வுடைய பயம் வரவில்லையா? உங்களுக்கு திருந்தக்கூடிய எண்ணம் உங்களுக்கு இல்லையா? இந்த ஆயத்தை அவர்கள் கேட்கக்கூடிய நேரத்துல
அவர் அந்த செஞ்ச பாவத்தை உணர்கிறாரு. செஞ்ச பாவத்தை உணர்ந்து அல்லாஹ்விடம் தௌபா செய்றாரு. அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, அவர்களையும் அல்லாஹ் எப்படி மௌத்தாக்குறான் என்று சொன்னால் பெரும் ஒரு முஹத்திஸாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவர்களை மௌத்தாக்குறான். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதே போலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு பாவத்தை செய்வதாக இருந்தால் அந்த பாவத்தை செஞ்ச பாவத்தை உணர்ந்து அல்லாஹ்வின் பக்கம் திரும்புவது தான் அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமானது. அல்லாஹ்வின் பக்கம் திரும்புவது தான் அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமானது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, உலகத்துடைய வாழ்க்கையில எத்தனையோ நல்லடியார்கள் பாவம் செய்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அவர்களுக்கு கிடைக்கப்பட்ட சந்தர்ப்பத்தை அவர்கள் சந்தர்ப்பமாக பயன்படுத்திக் கொண்டார்கள். கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, இப்ராஹிம் அதுஹம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பெரும் ஒரு இமாம். இந்த உலகத்துல இவர்களை போல கோடீஸ்வரம் யாரும் இல்ல. பல லட்சக்கணக்கான சொத்துகளுக்கு சொந்தக்காரர். கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, இவர்களுடைய ஒரு பழக்கம், இவருடைய ஒரு ஆசை, வேட்டைக்கு போகக்கூடிய ஒரு ஆசை. காட்டுக்கு போவாரு வேட்டையாடுவதற்காக வேண்டி. சகோதரர்களே, பெரியவர்களே, இவருடைய வீட்டில் வாழக்கூடிய ஒரு பெண்மணி, ஒரு அடிமை பெண்மணி, இவருடைய வேலைகளை செய்யக்கூடிய, இவருடைய வீடுகளை, இவருடைய அறைகளை சுத்தம் செய்யக்கூடிய ஒரு பெண்மணி. சகோதரர்களே, பெரியவர்களே, எந்த அளவுக்கு என்று சொன்னா, இவர் வேட்டைக்கு போற நேரம் இந்த பெண்மணி அவருடைய அறையை சுத்தம் செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய அறையை சுத்தம் செய்து கொண்டிருக்கிறார். இந்த நேரத்துல அந்த பெண்மணி அவருடைய விருப்பை தடாவி சொல்லுறா, விருப்பை தொட்டு சொல்லுறா. வாழ்க்கையில ஒரு இன்பமான ஒரு விருப்புல, ஒரு கட்டில, ஒரு பெண்ல படுக்காத ஒரு பெண்மணி. சகோதரர்களே, எங்களுடைய காலத்திலேயும் சில செல்வந்தர்களுடைய வீடுகள்ல சில பெண்மணிகள் வேலை செய்யறாங்களே, அவங்களை எந்த நிலைமையில நாங்க வச்சிருப்போம்? அவங்களுக்கு சரியான ஒரு விரிப்பு இல்ல, சரியான ஒரு இல்லிடம் இல்ல. சில வேலைக்காரிகள் அவர்களுடைய கிச்சனுக்குள்ளே படுக்க போட்டிருக்கிறார்கள். சகோதரர்களே, பெரியவர்களே, இதே போலத்தான் இப்ராஹிம் அதுஹம் ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய வீட்டுல வேலை செய்யக்கூடிய ஒரு பெண்மணி அந்த நெத்தியை தடாவி சொல்லுறா, இப்படிப்பட்ட ஒரு இடம், இப்படிப்பட்ட ஒரு விரிப்பு எனக்கு கிடைச்சா நான் எவ்வளோ இன்பமாக நான் தூங்குவேன், எவ்வளவு சந்தோஷமாக நிம்மதியாக நான் தூங்குவேன். சகோதரர்களே, இந்த நிலைமையில அந்த கட்டிலில் படுத்ததும் கொஞ்சம் உறங்கினதும் இவங்களுக்கு அறியாமலே இவங்களுக்கு தூக்கம் பேசும். சகோதரர்களே, பெரியவர்களே, இவங்க வேட்டை முடிச்சிட்டு வீட்டுக்கு வாராங்க. அடிமை பெண் வீட்டுல எஜமானுடைய கட்டில உறங்கி கொண்டிருக்கிறார். இவருக்கு வந்த கோபம், நான் ஒரு எஜமான், இவள் ஒரு வேலைக்காரி, ஒரு பெண்மணி, அடிமை பெண்மணி என்னுடைய கட்டில உறங்கி கொண்டிருக்கிறார். இந்த நேரத்துல அந்த எஜமான் அந்த பெண்மணிக்கு அடியடியில் அடிக்கிறாரு. இந்த நேரத்துல அந்த பெண்மணி அழுகல்ல, சிரிக்கிறார். அதுக்கு மாற்றமான முறையில சிரிக்கிறார். அந்த நேரத்துல எஜமான் ஆச்சரியம் அடைகிறாரு. எவ்வளவு அடிக்கு ஏன் சிரிக்கிறாய்? நான் இவ்வளவு காலம் இந்த வாழ்க்கையில நான் இப்படி ஒரு கட்டில படுத்ததும் இல்ல. நான் தெரியாம எனக்கு தூக்கம் கேட்டுட்டு தெரியாம நடந்த ஒரு விடயத்துக்கு ஒரு நாள் எந்த தூக்கத்துக்கு நான் இப்படி அடிப்பட்டான் என்று சொன்னா, நீ வாழ்க்கை முழுக்க அல்லாஹ்வை மறந்த நிலைமையில வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க. வாழ்க்கை முழுக்க இன்பங்கள் அனுபவிச்சு கொண்டிருக்கிறீங்க. வாழ்க்கை முழுக்க அல்லாஹ் உங்களுக்கு எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய அடி இருக்கு. சகோதரர்களே, பெரியவர்களே, இந்த பெண்மணியுடைய வாழ்க்கை இப்ராஹிம் அதுஹம் ரஹ்மத்துல்லாஹி அவருடைய வாழ்க்கையை மாற்றி அவருடைய உள்ளத்தில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி. கண்ணியமான சகோதரர்களே, இவர்கள் நினைச்சாங்க, நான் இப்படி வாழக்கூடிய ஒரு மனிதன் அல்ல, நான் இப்படி வாழக்கூடிய ஒரு மனிதன் அல்ல. எல்லாம் சொத்து செல்வங்களையும் இழந்து அல்லாஹ்வின் பக்கம் திரும்பினாங்க. தீனை ஹயாத்தாக்குவதற்காக வேண்டி தீனின் பிரகாரம் வாழ்ந்தாங்க. அல்லாஹ் சந்தர்ப்பத்தை கொடுத்தான். அவர்கள் அல்லாஹ்வின் பக்கம் திரும்பினாங்க. அல்லாஹ் அவர்களுக்கு மௌத்தை கொடுத்தான். பெரும் ஒரு ஜாஹிதாக நல்ல ஒரு மௌத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்ராஹிம் அதுஹம் ரஹ்மத்துல்லாஹி அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்தார். அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, சொல்ல வார விடயம், அல்லாஹ் உங்களுக்கு நிறைய சந்தர்ப்பங்களை தந்து கொண்டிருக்கிறார், நிறைய பாக்கியங்களை அல்லாஹ் தந்து கொண்டிருக்கிறார். அந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் சந்தர்ப்பமாக பயன்படுத்திக் கொள்ளணும். அந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் சந்தர்ப்பமாக பயன்படுத்திக் கொண்டா அல்லாஹ் எங்களுடைய வாழ்க்கையில பெரிய ஒரு மாற்றத்தை அல்லாஹ் தருவார். சகோதரர்களே, மிகவும் கண்ணியமான ஒரு மாதம் ரஜபுடைய மாதத்துல நாங்கள் இருக்கின்றோம். அதுக்கு பின்னால் ஷஅபான், அதுக்கு பின்னால் ரமலான்.
ரமலானுக்கு முன்னெச்சரிக்கை, நாங்கள் பாவத்தை விட்டு அல்லாஹ்வின் பக்கம் திரும்ப வேண்டும். இதுவும் எங்களுக்கு அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய ஆகப்பெரிய ஒரு சந்தர்ப்பம். இந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் சந்தர்ப்பமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். சிலவங்களுக்கு ரமலான் வந்தால் அவங்களுக்கு கணக்கும் இல்லை. எத்தனையோ ரமலான்களை நாங்க சந்திச்சிட்டோம். ஏதாவது ஒரு ரமலான்ல சரி எந்த வாழ்க்கையில மாற்றம் வரணுமே, எந்த வாழ்க்கையில எத்தனையோ பாவங்கள் இருக்குது, ஏதாவது ஒரு பாவத்தை நான் விட வேண்டுமே என்று சிலர்களுக்கு சிந்தனையே இல்லை. சிலவங்களுக்கு ஜும்மாவும் இல்லை, சிலவங்களுக்கு நோம்பும் இல்லை, சிலவங்களுக்கு இன்னைக்கு என்ன மாதம், ரஜபுடைய மாதமா ஷஅபானுடைய மாதமா ஒன்றும் தெரியாமல் சிலவங்க மடமையில வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. நாங்க நினைக்கிறோம் சஹாபாக்கள் காலத்துல ஜாஹிலியா இருக்கு. அதை விட மோசமான முறையில எங்கட காலத்துல மக்கள் மடமையில வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அல்லாஹ்வை விளங்காமல், இஸ்லாத்தை விளங்காமல், ரமலானுடைய பொறுமதியை, ரஜபுடைய பொறுமதியை விளங்காமல் உலகத்துல எத்தனையோ மக்கள் தொழுகை இல்லாமல், ஜுமா இல்லாமல், தீன் இல்லாமல், மார்க்கம் இல்லாமல் எத்தனையோ மக்கள் உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் நிறைய சந்தர்ப்பத்தை தாரான். சிறிய சிறிய சந்தர்ப்பங்கள். ஒவ்வொரு நாளும் நாங்க அல்லாஹ்வை பத்தி கேட்கிறோம், ஒவ்வொரு நாளும் ரசூலை பத்தி கேட்கிறோம், ஒவ்வொரு நாளும் தீனுடைய பேச்சுகளை நாங்க பேசுறோம். அல்லாஹ் எங்களுக்கு சந்தர்ப்பங்களை தாரான். எங்களுக்கு முன்னால எத்தனையோ மனிதர்கள் மூத்தாகி கொண்டிருக்கிறார்கள். எங்கட குடும்பத்துல எங்கட நண்பர்கள் மூத்தாகி கொண்டிருக்கிறார்கள். இவர்களை பார்த்து கூட எங்கட உள்ளத்துல அல்லாஹ்வுடைய பயம் வரல என்று சொன்னா எங்களை விட நஷ்டவாள் உலகத்துல யாரும் கிடையாது. அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, என்னென்ன விடயங்கள் பேசணுமோ கேட்டோமோ அதன்படி மௌத்து வர அமல் செய்ய வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, யா அல்லாஹ் எங்களுடைய பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, யா அல்லாஹ் எங்களுடைய உஸ்தாதுமார்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, பூரா உம்மத்துடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் கண்ணியமான ரஜபுடைய மாதத்தை அடைஞ்சிருக்கிறோம். யா அல்லாஹ், யா அல்லாஹ் இந்த ரஜபுல என்னென்ன நீ நன்மைகளை கூலிகளை நீ வைத்திருக்கிறாய் யா அல்லாஹ், அனைத்து கூலிகளை எங்களுக்கு தந்தருவாயாக. ரஜபை ஹயாத்தாக்கக்கூடிய பாக்கியங்களை தந்திரியா அல்லாஹ், ஷஅபானை அடையக்கூடிய பாக்கியங்களை தந்திரியா அல்லாஹ், யா அல்லாஹ் ரமலானை பூர்த்தியான முறையில் அடையக்கூடிய பாக்கியங்களை தந்திரியா அல்லாஹ், உள்ளத்துல தக்வாவை தந்திரியா அல்லாஹ், ஈமான்ல உறுதியை தந்திரியா அல்லாஹ். உன்னை மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் யா அல்லாஹ். எத்தனையோ மக்கள் தொழுகை இல்லாம வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க யா அல்லாஹ். யா அல்லாஹ் இவர்களுக்கு நீ ஹிதாயத்துடைய வழியை திறந்து கொடுக்கிறியா அல்லாஹ். சந்தர்ப்பங்களை சந்தர்ப்பமாக பயன்படுத்தக்கூடிய பாக்கியங்களை சந்தர்ப்பங்களை எங்களுக்கு தந்திரியா அல்லாஹ். யா அல்லாஹ் பூரா உம்மத்துடைய பாவங்களை மன்னிச்சிரியா அல்லாஹ். யா அல்லாஹ் ஏழ்மை வறுமை பஞ்சங்களை விட்டு எங்கள் அனைவரையும் பாதுகாத்திரியா அல்லாஹ். ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.